இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? ட்ரீட் சேனல் தான் பார்க்க போகிறோம். லிஸ்ட் போட்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஓகே, இவர்தான் கேவி பாபுவா? பெருமையா சொல்லுவேன். இவரை பார்த்தாலே எனக்கு இதான் ஞாபகம். அது எவ்வளவு டேஞ்சரஸ்னு உங்களுக்கு இனிமேதான் புரிய போகுது. அதாவது ஜெயிக்க போறது நாங்க தான் போது இப்போ எதிர்கட்சியில அடுத்த வாட்டி எதிர்கட்சியே இல்லாம போவோங்க. பாருங்க நான் 3ஆம் இடத்துல இருந்து என்ன பண்றோன்னு. விஜய் 27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றிருக்கிறார். ஐயோ யார போட்டு அடிக்குது? வீடியோ எடுக்க சொல்லிட்டு அடிச்சு அடப்பா. எல்லாரும் வீட்லயும் இந்த மாதிரி அப்பா அம்மாலாம் டிஎம்கே தான் இருக்காங்க. அவ்வளவுதான், ஜாலியா எடுத்துட்டு போயிடணும். அவங்க பசங்க தான். ஒரு கை உண்மையில கடா ஒண்ணு சரிங்க எல்லாரும். விட்டு 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 போறல விட்டு போ போ. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. வர நிறுத்துற அவனை. அவங்க அம்மாவா? அவங்க அம்மா எல்லா வீட்லயும் இப்படிதான் என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஆமா, நானே எங்க பக்கத்து வீட்லயே என்ன கத்துறாங்க 100 அப்படின்னு கத்திட்டே கிடந்தாங்க. இங்க பாரு ஏண்டா அவன் சும்மா தான் உட்காந்து அவனை கூட்டி ஏண்டா விழுக்க. கேக் வெட்டி கொண்டாடுற கொண்டு வர்றாயா? போந்து பார்த்தா தரடா காசு கேட்பேன். உன்னை பெத்தெடுக்க திருப்பதிக்கு மேலேயும் கீழே வாடா போடாங்குது பாட்டு பாடுறேன்னு. இந்த வாட்டி தான் வீட்டுக்குள்ளேயே சண்டை. காப்பு கட்டி இருக்கு கொன்றுவே உன்னைய. நோட்டிட்டு போச்சு தம்பி. சூரியன் இப்ப போற ஆனா திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்தேன். உங்களுடன் ஸ்டாலின் போடாங்கடி வந்துருச்சு. அடிக்க போறேன் ஜப்பு ஜப்புன்னு. ஓகே சிரிக்கிறாங்க. விஜய் அங்கிள் வின் பண்ணிட்டாங்க. என்னடி சொல்ற? ஸ்கூல் விட்டு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஏத்து வீட்டுக்காரங்க நிறைய பேருக்கு ஸ்கூல் முடியலையே. ரொனால்டோ இது மாதிரி பண்றாங்க. அப்போலாம் வந்து அந்த கண்ணங்கிறவன் அந்த சின்ன சின்ன பொடி பொடி பசங்களை ஆளு வச்சு அப்படி செட் பண்ணி வச்சு என்ன மேடம் பண்ணுவீங்க? என் மட்டும் ரொம்ப நேரமா அப்படியே இருக்கு. இன்னும் ஒரு ஓட்டு கூட என்னவே இல்ல. ஓட்டு என்னலடி அந்த ஆளுக்கு எவனுமே ஓட்டு போடலடி. என்டிகேவா? ஓஹோ, இன்னும் என்னலே
ஜீரோல இருந்ததுல ஒரு வாட்டி வந்துச்சு ஒரு ஆமா, ஒண்ணு முன்னிலை வந்துச்சு. அப்படின்னு வந்து டப்புன்னு போயிடுச்சு. அடப்பாவி. ஐயோ எனக்கு ஏய் என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. ஓஹோ இல்ல இல்ல அவன் ஹஸ்பண்ட் நினைக்கிறேன். என்னை யாரும் தேட வேண்டாம். ஓ அப்பாவா நாங்க எங்க மேட்ச தோத்தோம் தெரியுமா? இங்க சாட்ட போடா விஜய், போடா விஜய் மகனே, போடா ஃபுல் டைம் விஜயே பேசிட்டு இருந்தா அப்புறம் விஜய் தான் ஓட்டு விடும். பண்ணி ஓட்டு வாங்கி ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இப்போ அந்த ஆக்சிஸ் ஆமா எவ்வளவு பேர் நக்கல் அடிச்சாங்க. இதத்தானே படிச்சு படிச்சு சொன்ன, யார் கேட்டீங்க? எப்பவுமே ஏன் ஜட்ஜ்மெண்ட் தான் சார் கரெக்ட். என்னப்பா ஜூலியா காணோன்னு காணவில்லை போஸ்டர்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க? எங்கேயும் போலப்பா, இங்கதான் இருக்கிறேன். ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல, அரசியல்ல நிரந்தர வெற்றியும் கிடையாது தோல்வியும் கிடையாது. ஏமா அவங்கள விட்டுருவாங்க, ஒன்னாதான் இப்போ பிடிக்க போறாங்க. அவங்க எதிர்கட்சி, நீ என்ன கட்சினே தெரியல. உட்கார்ந்ததான் ஜாஸ்தி. ஏதோ இது உட்கார்ற மாதிரியே பேசுறது வேற. இப்பதானே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. அப்போசிஷன்ல டிஎம்கே உட்காரும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க அரமெண்டல். புரிய போகுது. தோந்துட்டே இவ்வளவு வாய் பேசுது. சண்டை செஞ்சே பழகுனா நாங்க, அதனால தோந்தே பழகணும்னு சொல்லுங்க. சந்திப்போம். வாய் கீழே போய் பேச்சன ஆமா இனிமேதான் ஆட்டம் இன்னும் சூப்பரா சூடு பிடிக்க போகுது. எங்கேயோ வாங்கி கட்டிக்க போகுது. பாரு முருகா, நீயா பாரு. ஆமா இவரு எதுக்கு 30 சீட்டுக்கு மேல ஜெயிச்சா மொட்டை அடிக்கிறங்கிறது தான் சேலஞ்ச். ஜெயிச்சா சேலஞ்ச். இந்த மொட்டை அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட ஓ அடிக்க மாட்டேன் ஜெயிக்க மாட்டான்னு நினைச்சாரு போல. 234 இவரு பல்ட்டி அடிச்சாரு. திரு விஜய் அவர் சொல்லணும், திரு ஆதவர்ஜன் அவர் சவால். இன்ன வரையும் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. 100 வேண்டாம், இப்ப கூட 50 பேசிட்டு வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிரும். ம். நான் அரசியலே பேச மாட்டேன். ஓ மாட்டேங்குதே. என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்க? எங்க வச்சு ஏமாத்திட்டு ஓடிட்டாரு. தாவேகா 10 இடங்கள்ல ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அரசியல் பேசுறதையே நிப்பாட்டிடுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. ட்ரோல் பண்றதுங்கிறது சவால் எனக்கு விடும்போது நான் அதை சாப்பிடுறதே பார்க்கறது இல்ல. நீங்கள் என்னுடைய முந்தைய படம் சரியா இல்லைன்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அடுத்த படத்துக்கான கதையை ஆலோசனை பண்ணிருக்கேன். எனக்கு வந்து அடுத்த வேலையில் செய்யறதுக்கான நிறைய வேலைகள் இருக்கு. இதற்கு இது பதில் ஆமா இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது போய் ஒரு பெரிய விஷயமா கேள்வி கேட்கறீங்க. அரசியல்ல இது ரொம்ப ரொம்ப சர்வ சாதாரணமான விஷயம். என்ன டாடி? எங்க அண்ணே விஜய் ஒரு சீட் எடுத்தாலே மொட்டை அடிப்பேன். அவனுங்க இப்ப மொட்டை அடி திருவிழா நடத்தும். மொட்டை அடி திருவிழா. அப்படியா? மொட்டை நிக்குது போல இருக்கு. ஒருவேளை நாளைக்கு வந்து சிஎஸ்கே ஜெயிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அரபாதி மீதே எடுத்துடுறேன். ஏன்டா எதுக்கு தேவையில்லாத வேலை? இப்படியே சுத்துவியா? அவ்வளவுதான் பாதி உனக்கு தேவையா? ஸ்ட்ரெச்சர் கட்டறோம் மாமா. இவருதான்ப்பா எலிட்டு. பாக்தில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி புடிச்சு பாத்தியா? தைரியம் தான். ஸ்டாலினை எடுத்து நிக்கிறாருல, அதனாலதான் சிரிச்சாலும் அவருக்கு ஒரு தைரியம் வேணும். எடுத்து நின்று ஜெயிச்சுட்டாரு. ரோட்ல முத்து பாண்டியவே குத்தி விட்டாங்க. தம்பி அண்ணே பெருமையா சொல்லுவேனே. ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்க. புது கவுன்சிலர் ஸ்னேக் பாபு. இந்த பாட்டு வராதா இனிமே? ஏன் அந்த யூடியூப் சேனல்ல ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு இந்த பாட்டு. உங்கள் இது உங்கள் இது. அது போட்டு ஆன் பண்ணா வரப்போகுது, ஏன் வராது? That's a good one. I'm completely கிட்டத்தட்ட இதான் நடந்திருக்கு. பசப்புகள். தானி நாதோ தானி
நல்லா இருந்துச்சு. ஆனா நிறைய பேர் வீட்டுல இது நடக்கிறது தான். இந்த டிஎம்கே சப்போர்ட் பண்றாங்க, ஏடிஎம்கே சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்களாம் பல வருஷமா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம அப்பா அம்மா பாட்டி தாத்தா அவங்களாம் மேக்சிமம் முன்னே திமுக இல்லை அதிமுக இப்படி, அதாவது அங்க போனா இப்படி இங்க போனா இப்படி ஒருத்தரை நம்பியே வேற எங்கேயுமே போக மாட்டாங்க, வேற எந்த கட்சிக்குமே போக மாட்டாங்க. அப்படி இருந்தது இப்போ 2026 அப்புறம் மாறினது பெரிய பெரிய விஷயம். இது மாறி இருக்கு. உண்மையாவே இது ஒரு தலைமுறையே மாத்திடுச்சு. தலைமுறைக்கான தேர்தல் எல்லாம் ஏதோ ரொம்ப ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப வாய் பேசுனாங்களே. அதுக்குதான் எனக்கு தெரியும். இப்போ ஜூலி இப்போ இருந்துக்கிட்டு ஏதோ இவங்களே எதிர்கட்சியில அவங்க போய் உட்காடுற மாதிரியும் வாய் விட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது அவங்களுக்கு நல்லது இல்லை. என்னைக்கு திரும்பி வாங்கிட்டு போறாங்கன்னு தெரியல. ஏதாவது அதுதான் இல்ல, ஏதாவது ப்ராப்ளத்துல இல்லையா மாட்ட போறாங்க. அதான் நடக்க போகுது. அவங்க ஏற்கனவே அவங்களே வருத்தத்துல இருக்காங்க. இவங்க வேற எண்ணெய் ஊத்திட்டு இருக்காங்க. என்ன ஆகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம். விஜய் எனக்கு தெரிஞ்சு நிறைய இதான் இன்னும் இடம் மெஜாரிட்டி இல்லை அது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் அதான் சொல்றல, இப்போ ஏடிஎம்கேவே பாதி பேர் அங்க ஓடி போயிடுவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. அதான் சொல்றேன். அதெல்லாம் என்ன இருந்தாலும் விஜய் தான் சிஎம். இது இன்னும் சில சேனல்ல உருட்டிட்டு இருக்காங்க, விஜய் சிஎம் ஆக மாட்டாரு, ஆனாலும் 6 மாசம் வரைக்கும் தான் இருப்பாரு, அதுக்கப்புறம் கழிச்சிருவாங்க, ரீஎலெக்ஷன் நடக்கும். நிறைய போஸ்ட் நானே பாக்குறேன். ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் அசிங்கம். அதாவது ஒரு விஜயை தோக்கடிக்கணும்னா இப்போ இவ்வளவு நாள் சேராத ஒரு 2 கூட்டணி சேருதுன்னு அவ்வளவு கேவலமா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவங்க 2 பேருக்கு வச்சு அந்த மாதிரிதான் அவங்களே அவங்க மூஞ்சிலே அவங்க கறியை பூசிக்கிற மாதிரிதான் கிடக்கு. வர முடியாது இல்ல, அவ்வளவுதான். அதோட திமுக அதிமுகவுக்கு சமாதி கட்ட வேண்டியதான் எனக்கு தெரிஞ்சு. அது நடக்காது. அதுவும் இல்லாம அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க கட்சிக்குள்ளேயே எக்கச்சக்க பேர் இருக்கும். அவங்களுக்குமே பிரச்சனை நிறைய இருக்கும். அது சேர்ந்தாலுமே நிறைய பேர் திமுக விட்டுமோ இல்லை ஏடிஎம்கே விட்டும் சில பேர் விலகிடுவாங்க. இப்படி சேர்ந்தீங்கன்னா நாங்க எதுக்கு இருக்கணும்னு விலகிடுவாங்க ஆட்டோமேட்டிக்கா. அது நடக்காது. அவங்களுக்கே தெரியும். இது சும்மா இப்போ நிறைய பேர் போட்டு அவங்களே அவங்க மனசு தேத்திக்கிறாங்க, இது நடந்துரும். அது அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 5 வருஷத்துக்கு தளபதி விஜய் தான். நாளைக்கு சிஎம் ஆயிடுவாரு. இதுக்கப்புறம் தளபதி விஜய் இல்லை, சிஎம் விஜய். பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்